பக்கத்து ஊருக்கு அனுப்பல, பக்கத்து தெருக்கு அனுப்பல, அதெல்லாம் ஓகே. என் வீட்டு பக்கத்து வீடு, அங்க 10 வருஷமா ஒருத்தி இருக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா, அதனால அவ வீட்டுல ஒரு நைட் இருந்து அனுப்பல. சரி அனுப்பல. தெரு, ஒரே தெரு, விளையாடிட்டு 10 நிமிஷம் வந்துல. தெருக்கு போய் விளையாடுறியா? அது எப்படி தெருக்கு போய் விளையாடலாம்? உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? அது என்ன எனக்கு அது ஹாப்பியாவே இல்ல சார். வேற வீட்டுக்கு போனோம், அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணோம், எனக்கு அது பிடிக்காது. அதுதான் எனக்கு வேற. பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு சுபாவம் இல்ல. தெருவுல விளையாடுறது, தெருவுல நாய் எல்லாம் வரும் சார். இவங்க விளையாடுற சார் நாய் பயம் சார். இதெல்லாம் ரொம்ப பயம் இருக்கு சார். நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு, அப்புறம் சைக்கிள் வந்து இடிப்பாங்க, இது மாதிரிலாம் நிறைய. இல்ல இந்த உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளை, அதுக்காகவே அந்த பிள்ளை ஒரு சகஜமான பிள்ளை அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னா எப்படி சார்? நம்ம வந்து கல்ச்சர்னு இருக்குல்ல சார். 10 மணிக்கு மேல பொண்ணுங்க பசங்க ரோட்ல விளையாடக்கூடாது. இப்ப இந்த பொண்ணு நல்ல பொசிஷனுக்குலாம் வருவீங்க. இப்ப என்னமா படிக்கிறீங்க? செகண்ட் இயர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சு இந்த பிள்ளை ஆன் சைட்ல யூஎஸ் போகும். அப்ப விட்டுறேன், ஏன்னா நான் வயசாயிட்டேன். இல்லமா உங்களுக்கு வயசாச்சு, அங்க போய் யார்ட்ட பேசுறது? அது எப்படியோட பேசுறேன், அதெல்லாம் நான் போறேன். அதே ஆனா போறேன். இப்ப அந்த பிள்ளை லேட்டா பிறந்தது வரமா தண்டனையா? வரம்தான். எப்படி வரம்னே? வரம் அவங்க